வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 500க்கும் அதிகமான தரவு ஆய்வகங்களை மத்திய அரசு நிறுவ உள்ளதாக தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் துபாய் கண்காட்சி வளாகத்தில் இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் நிறுவப்படும் என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தொலைதூர கிழக்கு பகுதியான காம்சாட்காவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதற்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக உத்தராகண்ட் மாநிலத்தில் நடைபெறும் சார்தாம் யாத்திரைக்கான ஹெலிகாப்டர் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஹெலிகாப்டர் சேவை தொடங்குவதற்கான அனுமதியை மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத்து இயக்ககம் வழங்கியுள்ளது. தேசிய விருது பெற்ற சலோ ஜீத்தே ஹை எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் குழந்தை பருவம் தொடர்பான குறும்படம் இம்மாதம் 24ஆம் தேதி வரை புதுச்சேரி PVR திரையரங்கில் தினமும் மாலை 6 மணிக்கு திரையிடப்பட உள்ளது. புதுச்சேரியில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதற்கான மசோதா மாநில சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. உரிய அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்களை வழங்க அதிகாரிகள் தாமதித்தால் அபராதம் விதிக்கவும், அதிக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாக கருதவும் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 8 மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் இந்திய ஓமன் அணிகள் மோத உள்ளன. முன்னர் நடைபெற்ற போட்டிகளில் UAE மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வெற்றி கொண்டதன் மூலம் சூப்பர் 4 சுற்றுக்கு இந்திய அணி ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.